வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதம் சாரதி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் படுகொலை. இஸ்ரேல் நாட்டினுடைய வீரர்களை வைத்து நிகழ்த்தப்பட்ட அந்த படுகொலை விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படுகொலை எதற்காக நடத்தப்பட்டது, அதே நேரத்தில் பாலஸ்தீனியர் போராளிகளாக இருந்தவர்கள் தீவிரவாத குழுக்களாக எதற்காக மாற்றப்பட்டார்கள், இந்த கொலை யார் சொல்லி நடத்தப்பட்டது, இதற்கு அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய விலை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறேங்க. ஒலிம்பிக் படுகொலை ஜெர்மனி நாட்டில் மியூனிக் நகரத்தில் நடந்தது. உலகத்தில் உள்ள அத்தனை கேமராக்களும் ஜெர்மனி நாட்டையே நோக்கி இருக்கிறது. அந்த ஒலிம்பிக் மிக முக்கியமான ஒலிம்பிக் அப்படிங்கிறதுனால. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய வீரர்கள் ஒரு 11 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்ல விளையாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. அதுல வரும்பொழுது அவர்களுக்கு சகல வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. யாரு? இந்த ஜெர்மனி அரசாங்கம். உண்ண உணவு, தங்கும் இடம், உடுத்த உடை அத்தனையும் மிக தெளிவா மிக அருமையா செஞ்சு கொடுக்குறாங்க. அவர்கள் செய்து கொடுத்ததிலே ஒரே ஒரு தவறு என்னன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் தவறு செஞ்சுட்டாங்க. அந்த ஜெர்மனி அரசாங்கம் அதற்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிச்சிருந்தாங்க. இதுல வந்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன போராளிகள் PLO அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டான்ல இருந்திருக்குது, சிரியாவில் இருந்திருக்குது, எகிப்துல இருந்திருக்கு, எல்லா நாடுகள்லையும் இருந்திருக்குது. அந்த PLO அமைப்பு பாலஸ்தீனர்களுக்காக போராட வந்த அமைப்பு. கடைசியா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையில வந்து தலையிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இது தலையிடுறாங்கன்னு சொல்லி உடனே ஜோர்டான் மன்னர் உசைன் அவர்கள் என்ன பண்றாங்க, களை எடுக்க ஆரம்பிக்கிறார். PLO அமைப்பு இந்த ஜோர்டான் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி களை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. களை எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இதுல பலியாகிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள்கள் பலியான போது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகிறது இந்த PLO அமைப்புக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த வாஸ்பிக் தலை அப்படிங்கிற ஒரு பிரதமர், ஜோர்டான் நாட்டினுடைய பிரதமர், அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே வச்சு கொலை செய்யறாங்க இந்த PLO அமைப்பு. மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. உடனே அதுல இருந்து மிகப்பெரிய களையெடுப்புகளும் நடக்குது. அதுல இருந்து அந்த அமைப்பு தடை செய்யப்படுது. அதுபோக அதிலிருந்து பிரிந்த ஒரு சில நபர்கள் கருப்பு செப்டம்பர் எனும் அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கருப்பு செப்டம்பர் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, விமானங்களுக்கு குண்டு வைப்பது, ஆள் கடத்தல் செய்வது, பெரிய பெரிய அதிபர்களை, ஒவ்வொரு நாட்டு அதிபர்களை வந்து கொலை செய்வது, அதற்காக திட்டம் தீட்டுவது, இந்த மாதிரியான விசைகள் தேவையற்ற விஷயங்களை வந்து செய்வதனால உடனே அந்த கருப்பு செப்டம்பர்னு சொல்லிட்டு அமைப்பை உருவாக்கி வெளியே போறாங்க. இது மிகப்பெரிய தலைவலியா இருக்குது ஒவ்வொரு நாடு அதிபர்களுக்கு. என்ன காரணம்னா, அரபு வளைகுடால PLO அமைப்பு இயங்குவதற்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம், மறுபக்கம் அந்த நாட்டுக்கு தேவையற்ற தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். உடனடியாக சுத்தி சுத்தி களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கருப்பு செப்டம்பர் குழு நேரடியாக ஜெர்மனி பக்கம் திரும்புகிறது. ஏன்னா மொத்த கேமராவும் அங்க இருக்குது அல்லவா. உடனே அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற வீரர்களை பணைய கைதிகளை பிடிக்கிறாங்க. இரவு சரியாக 4:30 மணிக்கு அந்த மியூனிக் கிராமத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ்குள்ள உள்ள போறாங்க. உள்ள போன உடனே ஒவ்வொரு வீரர்கள் தலையிலையும் துப்பாக்கியால அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே எந்திரிச்சு பதட்டத்துல 2 பேர் ஓடுறாங்க அந்த இடத்த விட்டு. ஓடும் பொழுது அந்த 2 பேர் அதே இடத்துல சுட்டு கொன்னுறாங்க. மொத்த கேமராவும் அந்த பக்கம் திரும்பிடுது, போராளிகள் பக்கம் திரும்பி இருக்குது. உடனே உலகம் முழுக்க நியூஸ் வைரல் ஆகுது. இஸ்ரேலினுடைய 11 முக்கிய வீரர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அதில் 2 பேர் சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் மிக வைரல் ஆகுது. உடனடியாக ஜெர்மனி அரசாங்கம் தலையிடுகிறது, இஸ்ரேல் அரசாங்கம் தலையிடுகிறது. ஜெர்மனி அரசாங்கம் சொல்லுது, இது எங்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனை, இதை நாங்களே தீர்த்து வைக்கிறோம், தயவு செஞ்சு நீங்க எதுவும் வர வேண்டாம், தலையிட வேண்டாம், நாங்கள் இதுக்கு வருந்துகிறோம், நாங்களே இதை சரி செய்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம் சொல்கிறது. அதை ஒருபோதும் அவங்க பொருட்டா கேட்கவில்லை. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பணைய கைதிகள் கேட்கிறாங்க, 204 போராளிகள், பாலஸ்தீன போராளிகளை நீங்கள் சிறைபிடித்து வைத்திருக்கிறீர்கள், அவர்களை விடுதலை செய்தால் மீதி இருக்கிற 9 பேரை நாங்களும் விடுதலை செய்கிறோம், இல்லை என்றால் ஒவ்வொருவருடைய தலை வெடிக்கும் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா, இந்த PLOல இருந்து பிரிந்த அந்த கருப்பு செப்டம்பர் அமைப்பு சொல்றாங்க. அன்றைய பிரதமராக இருந்தவங்க கோல்டன் மெயா, அவங்க இரும்பு பெண்மணி, இஸ்ரேலினுடைய நாட்டினுடைய பிரதமர்.
அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா இது நான் 9 வீரர்களை பார்ப்பதா? இல்ல 204 போராளிகள் எல்லாருமே ஆயுதம் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்களை நாம் விடுதலை செய்வதா? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலதான். உடனே அத யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மொசாட் படைய வந்து கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. இதை மோப்பம் புடிச்சு முன்கூட்டியே சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க தான். ஆனா, இவ்வளோ பெரிய விஷயத்த கோட்ட விட்டுட்டீங்களே! அப்படின்னு சொல்லி மொசாட் படைக்கும் அங்க வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் வந்து எதிர்க்கப்படுகிறது அந்த இடத்துல. உடனே சரி எப்படியாவது நம்ம மீட்டறலாம். நமது வீரர்கள எப்படியாவது மீட்டு கூட்டியாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப தான் அந்த போராளிகளே வெளிக்கு வராங்க. எங்களுக்கு ஒரே ஒரு விமானம் ஒன்று தாருங்கள். நாங்கள் பயணம் செய்வதைப் போல. அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆஹா! அழகாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மொசாட் படையே ஒரு விமானம் தயார் செய்கிறது. அந்த விமானத்துக்குள்ளேயே கமாண்டோக்கள் இருக்கிறாங்க. உடனே அதே மாரி தயார் பண்றாங்க. அதே நேரத்தில் ஜெர்மனி அரசாங்கமும் தன்னுடைய விமானத்தை தருவதாக அறிவிப்பு ஒண்ணு குடுக்குறாங்க. உடனே கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. யாரு? இந்த போராளிகள். கருப்பு செப்டம்பர் போராளிகள் உஷாராயிடுறாங்க. ஏதோ தவறு நடக்குது. இவங்களும் விமானம் தரேங்கிறாங்க, அவங்களும் விமானம் தரேங்கிறாங்க. இவங்கள நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடக்குது. இஸ்ரேல் பக்கமும் பேச்சுவார்த்தை நடக்குது. ஜெர்மனி அரசாங்கத்திடமும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. தயவு செய்து அந்த 9 வீரர்களை வெளியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கமாண்டர்களுடைய எதிர்பாராத தரப்பு சிறிய சண்டையா நடக்குது அந்த இடத்துல. ஒரு சின்ன துப்பாக்கி சண்டை நடக்குது. ஜெர்மனியோடைய வீரர்கள் அந்த ராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய துப்பாக்கி சண்டையில ஆரம்பிக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சண்டை மிகப்பெரிய துப்பாக்கி சண்டையா மாறிடுது அந்த இடத்துல. இவர்களும் சுட, பதிலுக்கு அவங்களும் சுட, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இழப்பாயிருது. என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு செப்டம்பர் போராளிகள் அத்தனை பேரும் அந்த இடத்துல உயிரிழந்துடுறாங்க. சிறைபிடிக்கப்பட்ட அத்தனை போராளிகளும் உயிரிழந்துடுறாங்க. ஒரு பக்கம் அவர்களால் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேரும் உயிரிழந்துடுறாங்க. மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது அந்த இடத்துல. என்னடா இது நம்ம ஒண்ணு கணக்கு போட்டோம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிருச்சே அப்படின்னு. உடனடியாக அன்னைக்கு முடிவெடுக்குது உலக நாடுகள் மத்தியில கட்டம் கட்டுறாங்க. பாலஸ்தீனியர்கள் இடத்தில் இயங்கும் அத்தனை அமைப்புகளும் தீவிரவாத அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒடுக்கப்படுறாங்க. அன்னைக்கு ஒடுக்கப்பட்டது இன்னைக்கு வரை யாரும் குரல் கொடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மையான நிதர்சனம். பாலஸ்தீனியர்கள் அன்னைக்கு வரை போராடி கொண்டிருந்தவர்கள். அதிலிருந்து பிரிந்த ஒரு சில அமைப்புகளை தீவிரவாதமாக சித்தரிக்கப்பட்டது. சித்தரித்தார்கள். அவர்கள் செய்த செயல்களை சித்தரித்து இன்று தீவிரவாதிகளாக முடக்கப்பட்டு விட்டார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.